ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, இப்போ இருக்க கரண்ட் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கூகுள் ஆர் க்ரோம் ஓப்பன் பண்ணி டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் மெட்டீரியல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேலே இருக்க பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல்னு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்டாக இந்த மார்ச் மந்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க நியூ சிலபஸ் படி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க மெட்டீரியல்ஸு. நம்ம கையில் ஸ்கூல் புக்ஸ் இல்லைனா கூட இந்த ஒரு மெட்டீரியல் நம்ம கையில் இருந்தாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இருக்க கரண்ட் சிலபஸ் பார்த்திங்கன்னா தமிழ் 7 அலகுகளாக டிவைட் பண்ணியிருக்கு. அந்த ஒரு அலகுகளுக்குள்ளே சப்டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா இவங்க அழகாக மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்ஸு அதர் அகாடமி மெட்டீரியல் தேடி தேடி பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பிரித்தெழுதுகன்னு இருக்கா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே உள்ளே போயிடும். அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6th to 12th பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்னு. இப்போ ஃபஸ்ட்டு 6th ஸ்டார்ட் ஆகுது. உரைநடையில் இருக்க 2 பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. அப்புறம் புக் பேக்கில் வர்றது, அந்த மாதிரி ஒரு இயலாக கொடுத்துருக்காங்க 6th ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 7th 8th இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் தமிழுக்கு பெஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் ரொம்பவே வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஓரெழுத்து ஒளிமொழி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம புக் வைஸ் நம்ம படிக்கலை, இனிப்பே தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா கூட இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கனாவே உங்களால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து தமிழுக்கு மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்காகவும் இதில் வந்து மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜிகே அண்ட் மேக்ஸுக்கு. அதுக்கு கீழே வந்து நோட்ஸுன்னு கொடுத்து இது 2022 கொடுத்துருக்காங்க. இது வேணாம், மேலே இருக்கிறது தான் வந்து இப்போ இருக்க நியூ சிலபஸ் 2025க்கு. இதில் பார்த்திங்கன்னா பாலிட்டி மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாகவே அவங்க செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பாலிட்டிக்கான பிடிஎஃப். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்க கண்டென்ட்ஸ் நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோன்னா எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கிறதுக்காக இந்த ஜிஎஸ்க்கெலாம் வந்து இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கவர்மெண்ட் சைட்லேயே கொடுக்கறதுனால ரொம்ப வர்த்தாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு பார்த்திங்கன்னா இதுக்குமே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தமிழில் தான் நான் காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே ஃபுல்லாக மேக்ஸ் ஒரு டாபிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்ஸ் வந்து அந்தளவுக்கு கவர் பண்ணல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.